சகோதரி, அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு ஒருவர் மரணிக்கும் பொழுதே நான் மரணிச்சோம்னு சொன்னா என்னை அடக்கம் பண்றது என் நண்பருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க அல்லது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க இப்படின்னு சொல்றது இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாங்க. இதை தடுக்கிற மாதிரியான அம்சம் எதுவுமே இல்லை. மார்க்கத்தில் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெளிப்படையாக கூடாதுன்னு சொல்லலாம். இதை தடுக்கிற அம்சம் எதுவுமே இல்லை. ஒன்று, இதில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். இப்படி நாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணதுனால கபருக்குள்ள அவங்க நமக்கு என்ன ஹெல்ப்பாக பண்ண போகிறாங்க அல்லது நாம் அவங்கள போய் நலம் விசாரிச்சுன்னு அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? அந்த மன்னரை வாழ்க்கைங்கிறது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சில நேரங்கள் இது சொல்றதுனுடைய இது எப்படி இருக்கும்னா, மார்க்கத்தை பற்றிய சில அறியாமையும் இருக்கலாம். என்ன அறியாமை? எதை எப்படி உயிரோடு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்தோமோ, நமக்கு எது ஒண்ணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாம ஹெல்ப் பண்ணோமோ, அதே மாதிரி கபூர்ல பக்கத்துல இருந்துகிட்டோம்னா அந்த கபூர்ல இருந்து நம்மளை இங்க எட்டி பார்த்துக்குவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க என்கிற எண்ண ஓட்டம் இருந்துச்சுன்னா அது அறவே கூடாதுங்க. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் அந்த உயிரோடு உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையா, நிதர்சன வாழ்க்கை, இதை பத்தி நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. எப்ப இந்த வாழ்க்கையை விட்டு நாம வேற ஒரு உலகத்துக்கு போறோமோ அது அல்லாஹ் அப்படியே தரம் பிடிச்சிடுறான். எப்படி தரம் பிரிக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில பர்ஸகுல் இலா யௌமி யுபஅஸூன், அவன் எழுப்பப்படும் நாள் வரை ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டோம். அப்ப இந்த உலகத்துக்கும் அவனுக்கு எந்த ஒரு டச்சுமே இருக்காது. ஒரு ஆள் மரணிச்சுட்டான்னு வைங்க, நம்ம உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்க தண்டி தான் உலகத்துல இருக்க இயலும். உயிர் என்னைக்கு நம்மளுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சோ அதற்கடுத்து நமக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில எழுப்பப்படக்கூடிய நாள் வரை, கியாமத்து நாள் வரை எந்த உறவும் கிடையாது. இப்படி நல்லா ஒரு பக்கம் அடிச்சு முடிச்சிடுறான். அடுத்து இன்னொன்னு சொல்றான், மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, மன்னரை வாழ்க்கையில மனுஷங்க ரெண்டு நிலையில ஏதாவது ஒரு நிலையில இருப்பாங்க. ஒண்ணு நல்லவங்களா இருப்பாங்க அல்லது கெட்டவங்களா இருப்பாங்க. அதுல நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் மண்ணறையில அவங்க அடக்கம் பண்ணி சொந்தக்காரங்கள்லாம் போன பிறகு இரண்டு வானவர்கள் வருவாங்க. அவனை எழும்பி உட்கார வச்சு அவனிடத்துல கேள்வியே கேட்பாங்க. மர் ரப்புக, உனது இறைவன் யாருன்னு கேட்பாங்க. ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க. ஒமன் நபியுக்க, உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப அதுல நல்லவங்களா இருந்தா மூணுக்கும் முறையா பதில் சொல்லுவான். யாரு இந்த உலகத்துல ஒழுங்கா நடக்கலையோ அவன் மண்ணறையில பதில் சொல்ல முடியாது. எதோ நமக்கு கேள்வி சிம்பிளா தான் தெரியும். அல்லான்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோமே, இஸ்லாம்னு சொல்லி முடிச்சிருவோமே, முகமதுன்னு சொல்லி முடிச்சிருவோமே, ஒரே வார்த்தை நம்ம சிம்பிளா நினைப்போம். ஆனா அந்த நிலைக்கு போயிட்டோம்னு வைங்க, இந்த உலகத்துல நாம எப்படி நடக்கிறோமோ அதுக்கேற்பதான் நாம அங்க பதில் சொல்ல முடியும். உலகத்துல நாம பேரளவுல முஸ்லீமா இருந்துகிட்டு நமக்கும் இஸ்லாத்துக்கு டச்சே இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, அங்க போய் இஸ்லாம்னு பதில் சொல்ல முடியாது. இறை தூதருடைய வாழ்க்கையை நாம பின்பற்றாம விட்டுட்டு, அவங்க சொன்ன செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டு, நான் மரணிச்ச பிறகு எனக்கு தூதர் முகமது நபின்னு சொன்னா அங்க போய் பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ஒரு நபி தோழர் மரணிச்ச பிறகு அவர் அடக்கம் பண்ணி முடித்த பிறகு மற்ற தோழர்கிட்ட சொல்றாங்க, உங்க தோழருக்காக உறுதிப்பாட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஏன்னா இப்ப அவர் விசாரிக்கப்படுவாரு. விசாரிக்கப்படுற நேரத்துல அவர் முறையாக பதில் அளிக்க வேணும்னா அவருக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். அந்த தோழருக்காக நீங்க உறுதிப்பாட்டை கேளுங்க. சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்வை பற்றி நம்மளை விட நல்ல முறையில் நம்பியவர்கள் தானே, தூதருடைய கொள்கையை பின்பற்றுவதில் நம்மளை விட அதிக முனைப்பு காட்டியவர்கள் தானே, இஸ்லாத்திற்காக எவ்வளவோ பல தியாகங்களை சந்தித்தவர்கள் தானே. அத்தகைய அந்த நபி தோழர்களில் இருந்து உள்ள ஒருவர் மரணிக்கிறார், அவருக்காக ரசூலுல்லாஹி இதர தோழர்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்கள் உறுதிப்பாட்டை கேளுங்கள். அப்ப அந்த உறுதிப்பாடு இருந்தா தான் நம்ம பதில் அளிக்க முடியும். அப்ப ஒண்ணு நல்லவங்களா இருக்கணும் அல்லது கெட்டவங்களா இருக்கணும். நல்லவங்க முறையா பதில் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிடுவானா, நீங்க புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி மண்ணறையில தூங்குங்க. கெட்டவனா இருந்தா என்ன சொல்லுவானா, ஹா ஹா லா அதிரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாத, ஏதோ மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் தான் இறைவன்ட்டு, இஸ்லாம் தான் மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முகமது தான் தூதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்று இப்படித்தான் அவனுடைய பதில் இருக்கும். ஒரு உறுதியான ஒரு பதிலா இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், லா தரைத்த வலா தலைத்த, நீ இது சம்பந்தமாக படிக்கவும் இல்லை ஓதவும் இல்லை. இது சம்பந்தம் நீ என்னத்தை படிச்ச? இவ்வளவு வருஷம் நீ உலகத்துல வாழ்ந்தல்ல, நீ என்ன படிச்ச? இஸ்லாத்தை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி நீ என்ன புரிஞ்ச?
முகமது நபியாகிய அந்த தூதரை பற்றி நீ என்ன விளங்கிக்கிட்ட? எதையுமே நீ படிக்காம அடுத்தவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்றிய என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம், மலக்குமார்களுக்கு சொல்லுவானா, ஃபயுத்ரபு பி மித்ரகத்தின் மின் ஹதீதின் பைன லர்பத்தன் பைன உதுனைஹி, அவனுக்கு என்ன செய்யுங்க, இரண்டு காதுகளுக்கு மத்தியில் இரும்பு சம்பட்டியினால் அடியுங்க, அடி பட்டுக்கிட்டே இருக்கட்டும், கியாம நாள் வரை அவன் அது போன்ற தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்படி கெட்டவனா இருந்தா ஒரு பக்கம் மலக்குமார்களால் அடி உளுமா. இன்னொரு நபிமொழியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எவன் அந்த மன்னரை வாழ்க்கைக்கு பதிலளிக்க முறையா பதில் சொல்லாம இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், அஃப்ரிஷூஹு மினன் நார், நெருப்பாலான விரிப்பை இவனுக்கு கொடுங்கள், வ அல்பிசூஹு மினன் நார், நெருப்பாலான ஆடையை இவனுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க அந்த நெருப்பை வைத்த ஒரு தண்டனை அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் இருப்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, பொதுவாக மனிதன் ரெண்டு நிலையில இருக்கிறான். நல்லவனாய் இருந்தா புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பான், கியாம நாள்ல எழுப்பப்படுகிறான். கெட்டவனாய் இருந்தால் வானவர்களால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான், கியாம நாள்ல எழுப்பப்படுவார். அப்ப நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்துல படுத்ததுனால ஏதோ நமக்கு உறுதுணையா இருப்பாங்க என்கிற எண்ண ஓட்டம் யாரேனும் இருப்பாங்கன்னு சொன்னா, ஏதோ நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சோம்னு சொன்னா, நம்ம அவங்க மேல எவ்வளவு நட்பு வச்சோம், அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க பக்கத்துல அடக்கிட்டா நம்ம மண்ணறையிலையும் ஒன்னா என்ன செய்வோம், பக்கத்துல இருந்துக்குவோம். இன்னைக்கு மத்த சமுதாயத்துல அதெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுல கணவன் மனைவி ஒரே நேரத்துல இறந்துட்டாங்கன்னு வைங்க, பாத்தீங்களா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நட்பு கொண்டாங்க, இறப்பிலேயும் அதே நட்பு கொண்டு போய்விட்டார்கள். ரெண்டு பேரும் ஒரே மண்ணறையில் அடக்கம். மற்றவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைங்கிறது தனி. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா மார்க் அடிப்படையில் எதை குற்றம்னு சொல்ல முடியாது. என்னை அங்க அடக்குங்கன்னு சொல்லி கேட்கறது அது மார்க் அடிப்படையில் குற்றம்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பக்கத்துல யார் அடக்கம் செய்ய ஆசைப்படுகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்ய ஆசைப்படுறாங்க. அதனால தான் அவங்க ஒரு அடிமையினால கத்தியால குத்தப்பட்டு கிட்டத்தட்ட 3 நாட்கள் சிரமப்பட்டு கடைசி மௌத்தாகிற அந்த நேரத்திலேயே தன்னுடைய மகனிடத்துல சொல்லுவாங்க, நீங்க என்னுடைய தோழரான அல்லாஹ்வுடைய தூதர் அபூ பக்கர் அந்த 2 பேருடைய அடக்கத்துல பக்கத்துல என்னை அடக்கம் செய்யறதுக்கு முதல்ல ஆயிஷா அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அவங்களுடைய வீட்டுல தான் மரணிக்கிறாங்க. மரணிச்சு அங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடக்கம் செய்யப்படுறாங்க. ஏன் நபிமார்கள் எங்க இறக்குறாங்களோ அங்கதான் அவங்க அடக்கம் செய்யப்படுவார்கள், அது பொதுவான விதி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அடக்கம் செஞ்சிருங்க என்று தன்னுடைய மகனிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்திகளையும் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்ப அப்படி செய்யறத நம்ம மார்க்கத்துல என்ன செய்ய முடியாது, தடைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது நம்பிக்கை எப்படி இருந்துடக்கூடாது, நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் அது மார்க்கத்துல அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அந்த நம்பிக்கை இல்லாம ஒரு ஆள் சரி நம்ம அடக்கம் செய்யப்பட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரா, அதை குற்றம்னு சொல்ல. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.